வணக்கம். சங்ககால தமிழ் இலக்கியத்துல ஒரு ரொம்பவே பழமையான இசைக்கருவி பத்தி சொல்லியிருக்காங்க. அது சும்மா ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் இல்ல, மனசையே மாத்துற அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு கருவி. வாங்க, அந்த பாலையாளோட ரகசியங்களை நம்ம ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம். சரி, ஒரு நிமிஷம் சும்மா யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஒரு ரொம்ப பழமையான நெடுஞ்சாலையில போயிட்டு இருக்கீங்க. திடீர்னு கத்தி வாள்னு ஆயுதத்தோட ஒரு கூட்டம் உங்கள சுத்தி வளைக்குது. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான சூழ்நிலையில ஒரு பாட்டு பாடி அவங்கள தடுத்து நிறுத்த முடியுமா? என்ன நினைக்கிறீங்க? இது ஏதோ நான் கற்பனையா கேக்குற கேள்வி எல்லாம் இல்ல. பொருணர் ஆற்றுப்படைன்னு ஒரு சங்க இலக்கியம் இருக்கு. அதுல ஒரு குறிப்பிட்ட இசைக்கு இந்த மாதிரி ஒரு அசாத்தியமான சக்தி இருந்திருக்குன்னு பதிவு பண்ணிருக்காங்க. ஆமாங்க, கொலவெறியோட வர கொள்ளையர்களை கூட கையில இருக்கிற ஆயுதத்தெல்லாம் கீழே போட வச்சு அவங்க மனசுல கருணைய வரவழைக்கிற அளவுக்கு அந்த இசைக்கு பவர் இருந்திருக்குன்னு அது சொல்லுது. அப்படி மனசையே மாத்துற அந்த சக்தி வாய்ந்த இசைய உருவாக்குன கருவி எது தெரியுமா? அதுதான் இந்த பாலையாழ். சரி வாங்க, அப்படி என்னதான் இருக்கு அந்த கருவில? அதோட அமைப்பு எப்படி இருந்துச்சுன்னு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். பொதுவா ஒரு கருவியோட பவரே அதோட டிசைன்ல தான் அடங்கியிருக்கும் இல்லையா? சோ இந்த பாலையாளோட சக்தியை நாம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல அதோட கட்டமைப்பை பார்க்கணும். அதுவும் சாரான கட்டமைப்பு இல்ல, ஒரு கவிதை மாதிரியான கட்டமைப்பு. அதோட ஒவ்வொரு பாகத்தையும் சங்க கால கவிஞர்கள் எப்படி வர்ணிச்சிருக்காங்கன்னு பாப்போமா? முதல்ல யாழோட மேல இருந்து ஆரம்பிக்கலாம் வாங்க. அதோட தலைப்பகுதிய பந்தல்னு சொல்றாங்க. அது பாக்குறதுக்கு ஒரு மான் இல்லனா ஆடோட பிளவுபட்ட குளம்பு இருக்குமே, அந்த மாதிரி இருந்துச்சாம். அதுக்கு கீழே தோலால மூடிய ஒரு பகுதி இருக்கு, அதுக்கு பேரு பச்சை. அது அப்படியே எரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு விளக்கோட சுடர் மாதிரி பளபளன்னு ஒளி வீசிச்சாம். பாருங்களேன், இயற்கையையும் நம்ம சுத்தி இருக்கிற பொருட்களையும் எவ்வளவு அழகா ஓமையா சொல்லிருக்காங்கன்னு. இப்போ யாழோட உடம்புக்கு வருவோம். இத வர்ணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகான உவமைகளை பயன்படுத்தியிருக்காங்க. யாழோட அந்த குடம் மாதிரி இருக்கிற பகுதி, அதாவது அதோட வயிறு, அது எப்படி இருந்துச்சுன்னா ஒரு நிறை மாத கர்ப்பிணியோட வயிறு மாதிரி இருந்துச்சாம். அதுக்கு மேல போர்த்தி இருந்த அந்த மென்மையான உறை, அதாவது போர்வை, கருவுற்ற திருமகளோட வயித்துல இருக்கிற சின்ன சின்ன மென்மயிர் மாதிரி இருந்துதாம். எவ்வளவு ஒரு மென்மையான உயிருள்ள வர்ணனை பாருங்க இது. சரி, இன்னும் கொஞ்சம் நுணுக்கமான பாகங்களை பார்க்கலாம். நரம்புகளை டைட் பண்ணி சுருதி சேர்க்கறதுக்கு சின்ன சின்ன ஆணிகள் இருக்கும் இல்லையா, அது பார்க்கறதுக்கு ஒரு நண்டு அதோட வலையிலிருந்து எட்டி பார்க்கற கண்கள் மாதிரி இருந்துச்சாம். அப்புறம் நரம்புகளை எல்லாம் கோர்க்கிற அந்த வாய்ப்பகுதி, அத வருவாய்ன்னு சொல்றாங்க. அது வானத்துல தெரியிற 8ஆம் நாள் பிறைநிலா மாதிரி அழகா வளைஞ்சிருந்திருக்கு. இதுவரைக்கும் பார்த்ததே அழகுன்னா, இப்போ நம்ம பார்க்க போற உவமை ரொம்பவே ஆழமானது, ஒரு தெய்வீகத்தன்மை வாய்ந்தது. யாழோட அந்த வளைஞ்ச தண்டு, அதாவது திபவுங்கிற பகுதியை விளக்குறதுக்கு கவிஞர் நம்மள அப்படியே ஒரு தெய்வீக உலகத்துக்கே கூட்டிட்டு போறாரு. எப்படின்னா, திருப்பார்கடல்ல ஆதிசேஷன் மேல படுத்திருக்கிற திருமாலை கற்பனை பண்ணிக்கோங்க. அவரோட கையில ஒரு அழகான வளையல் இருக்கும் இல்லையா, அந்த வளையல் மாதிரி தான் இந்த யாழோட தண்டு இருந்துச்சாம். அடையப்பா, ஒரு இசைக்கருவிக்கு என்ன ஒரு தெய்வீகமான ஒப்பீடு பாருங்க. ஓகே, இப்போ இந்த எல்லா பாகங்களையும் ஒன்னா இணைக்கிற ஒரு முக்கியமான, ஒரு இதயம் மாதிரியான பகுதிக்கு வரும். அதுதான் தொடையல். இது சும்மா நரம்புகளை கட்டி வச்சிருக்கிற ஒரு அமைப்பு மட்டும் இல்ல. அந்த நரம்புகளை அமைச்சிருக்கிற விதம் இருக்கே, அதுதான் அந்த யாழோட ரொம்பவே தனித்துவமான கேள்வி இசைய உருவாக்குது. மனச உருக்குற அந்த இசைக்கு காரணமே இந்த அமைப்பு தான். இதுவரைக்கும் நாம தனித்தனி பாகங்களா பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த எல்லா பாகங்களும் ஒன்னா சேர்ந்தா அந்த முழுமையான பாலையாழ் எப்படி இருக்கும்? அதோட அழக பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த எல்லா பாகங்களும் சேர்ந்த முழு யாழையும் கவிஞர் ஒரே ஒரு வரியில வர்ணிச்சிருக்காரு. அது எப்படி இருக்குன்னா, நல்லா நீராட்டி அலங்காரம் செஞ்சு நறுமணம் வீசுற ஒரு இளம் பெண் மாதிரி அந்த யாழ் தெய்வீகமா தெரிஞ்சதாம். அப்ப பாருங்க, அவங்க பார்வையில அது வெறும் ஒரு மரத்தால செஞ்ச பொருள் இல்ல, அதுக்கு ஒரு உயிர் கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு வரியே போதும் அந்த கருவிக்கு அவங்க எவ்வளவு மரியாதை கொடுத்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு. சரி, ஒரு இசைக்கருவியோட பாகங்களை பத்தி எதுக்கு இவ்ளோ கவித்துவமா பேசணும்? இந்த வர்ணனைகள் மூலமா அந்த காலத்து பண்பாட்டை பத்தி நாம என்னெல்லாம் தெரிஞ்சுக்க முடியுது? வாங்க அத பத்தி யோசிப்போம். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த பாலையாளுங்கிறது வெறும் ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்ல, அது சங்ககால பண்பாட்டோட ஒரு கண்ணாடி மாதிரி. பாருங்களேன், நண்டோட கண், பிறை நிலான்னு இயற்கையும் திருமாலோட வளையல்னு தெய்வீகத்தையும் அவங்களோட கலையில எவ்ளோ அழகா சேர்த்திருக்காங்க. இசைய சும்மா ஒரு பொழுதுபோக்கா நினைக்காம ஒருத்தரோட குணத்தையும் மாத்திர ஒரு பெரிய சக்தியா பார்த்திருக்காங்க. ஒரு பொருளை செய்யற கைவனை திறனை ஒரு புனிதமான கலையா மதிச்சிருக்காங்க. இது எல்லாமே இந்த யாழோட வர்ணனையில இருந்தே நமக்கு நல்லா புரியுது. சோ
கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை யோசிக்க வைக்க விரும்புறேன். நம்ம பயன்படுத்துற ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாலையும் ஒரு பண்பாட்டோட ஆன்மாவே ஒளிஞ்சிருக்கலாம் இல்லையா? இந்த பாலையாழ் மாதிரி ஒரே ஒரு இசைக்கருவி ஒரு முழு சமுதாயத்தோட கதையே நமக்கு சொல்லுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.